அதுலயே குறியா இருக்காளுவோ. சின்னத்தா, எங்க இருக்கீங்க? நானும் அண்ணனும் பைக்ல போயிட்டு இருக்கோம். சரி சரி, நான் தான் பேசுறேன்னு அத்தானுக்கு தெரியாம பேசுங்க. ஓகே ஓகே, சொல்லுங்க சொல்லுங்க. சின்னத்தா, நாளைக்கு சரவணாத்தானுக்கு பிறந்த நாள் தெரியுமா? ஏன் அண்ணனுக்கு பிறந்த நாள் உனக்கு எப்படி தெரியும்? சரி, எங்க இருக்க? சின்னத்தா, நான் பிறந்த நாளைக்கு ட்ரெஸ் எடுக்க கிளம்பிட்டு இருக்கேன். எந்த கடைக்கு? வழக்கமா துணி எடுக்கிற ஜவுளி கடைக்கு தான் போயிட்டு இருக்கேன். அட, நாங்களும் அங்கதான் வந்துட்டு இருக்கோம். நீ அங்கேயே வெயிட் பண்ணு. ஐயோ, அந்த கடைக்கா? அப்ப நான் வேற கடைக்கு போறேன். நோ 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 நோ, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நீங்க அங்கேயே வெயிட் பண்ணுங்க, நாங்க நேர்ல வந்து பாக்குறோம். சின்னத்தா, நான் ஃபோன் பண்ணது அதுக்காக இல்ல. பெரியத்தானுக்கு வேட்டி சட்டை எடுக்கவா இல்ல பேண்ட் சட்டை எடுக்கவா? எங்க அண்ணனுக்கு எது போட்டாலும் நல்லா தான் இருக்கும். எல்லாம் ஓவர் விருப்பம் தான். சரிங்க சின்னத்தா. பாய். யாரு போன்ல? அது அண்ணாமலைண்ணே, நம்ம பால்கார அண்ணாமலை. நாளைக்கு ஏன் பிறந்தாலும் அவனுக்கு எப்படி தெரியும்? அது என்னை பார்க்க நம்ம வீட்டுக்கு போயிருக்கான். அப்ப அப்பா சொல்லியிருக்காரு, அண்ணாமலை என் பெரிய பையன் சரவணனுக்கு நாளைக்கு பிறந்த நாள், அதுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு சரவணனும் கார்த்தியும் கடைக்கு போயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. ஓ, ஆனா பொம்பளை குரல் மாதிரி கேட்டுச்சு. அப்படியே இருந்துச்சு. அது அப்படிதானே, அவன் பேசிட்டே இருக்கும் போது அப்படியே கொல்லங்குடி நம்ம கருப்பா இருக்கால, அவ குரல் மாதிரி மாறிடும். இல்ல, அந்த குரல்ல நம்ம அண்ணன் குரல் மாதிரி இருந்துச்சு. கண்டுபிடிச்சிட்டான். இறங்குனே. ஏண்டா? அட இறங்குன்னு சொல்றல. எப்படி கேட்டுச்சு? அண்ணன் குரல் மாதிரி கேட்டுச்சு. கேட்டுச்சா? கேட்டதுனால தான்டா சொல்றேன். ரைட்டு, உனக்கு லவ் மூடு ஸ்டார்ட் ஆயிருச்சு. இனிமே 3 வேளை பல்லு விளக்குவ, 6 வேளை குளிப்ப, அடிக்கடி கண்ணாடியை பாப்ப. உன்னை ஒரு காக்கா கூட பார்க்காது, ஆனா உலகமே உன்னை பாக்குற மாதிரி ஃபீல் பண்ணுவ. தனியா உட்காந்து அடிக்கடி சிரிக்க ஆரம்பிச்சிருவ. டேய், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அப்படிதானே சொல்லுவ. ஆனா உனக்கு தெரியாதுனே, அண்ணன் உன் மனசுல ஆழமா சிம்மாசனம் போட உட்காந்துருக்கா. அண்ணனோட நினைப்பு எப்பவுமே இருக்கு. ஏண்டா, வெறும் குரல் கேட்டுச்சு தான்டா சொன்னேன். எனக்கு அந்த மாதிரிலாம் நினைப்பு வந்ததே இல்லையே. அது எப்படின்னு? எனக்கு ஆம்பளை வாய்ஸ் தான் கேட்டுச்சு, உனக்கு மட்டும் அண்ணன் வாய்ஸ் கேட்ட மாதிரி இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? அப்போ அண்ணன் உன் மனசுல இருக்கான்னு அர்த்தம். இனிமே பாட்டி பேசினாலும் சரி, அண்ணன் பேசுற மாதிரியே தான் இருக்கும். இதுக்கு பேர் தான் லவ்வே. ஏய் குமாரா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆடா போனே, இல்லாம அண்ணத்தை பத்தி பேசுவ. இல்லடா, ஒருவேளை அண்ணத்துக்கு என் பிறநாள் தெரிஞ்சு உன்னை கேட்டுதோ என்னவோ நினைச்சேன். கேட்டிருக்குமோ இல்ல கேட்டிருக்கணும் அப்படிங்கறதா உன் நினைப்பு. உன் மனசுல இருக்கிறத டைப் பண்ற மாதிரி இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோ, அது அண்ணன் தான் டைப் பண்ணும். ஏன்னா உன் மனசு ஃபுல்லா அண்ணன் மட்டும் தான். ஏய் இல்லைன்னு சொல்றேன்லடா, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லடா. வண்டி எடு, கிளம்பலாம். ஏண்டா, பிறந்த நாள்னா புது சட்டை எடுத்தே ஆகணுமா என்ன? என்னன்னு இப்படி கேட்டுட்ட? புதுசா கல்யாணம் பண்ணவன் பாட்டி வைக்கிறதும், புது பைக் வாங்கினவன் டயர் கடையில எலுமிச்சை பழம் வைக்கிறதும், அமாவாசைக்கு மட்டும் காக்காக்கு சோறு வைக்கிறதும், ஊரா வீட்டு கார்ல சாஞ்சு போட்டோ எடுத்து அதை ஸ்டேட்டஸ்ல வைக்கிறதும், இதெல்லாம் பழக்கமாயிருச்சுனே. டேய் டேய் டேய், இப்ப நான் என்ன கேட்டேன்னு மூச்சு விடாம அப்பன மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. கோவனே, இந்த சொசைட்டி மேல கோவம். உனக்கு சொசைட்டி மேல கோவம், எனக்கு பாத்தி மேல கோவம். அப்பா மேல எதுக்கு உனக்கு கோவம்? பின்ன என்னடா, நல்லா என்ஜாய் பண்ற வயசுல எல்லாம் என்ன கண்டுக்கவே இல்ல அவரு. இதெல்லாம் எதுக்குன்னு நினைக்கிற வயசுல இப்ப எப்படா என்ஜாய் பண்றது? சந்தோஷமா இருக்க வயசானே முக்கியம், மனசுதான் முக்கியம். நீ சந்தோஷமா இருனே, எல்லாம் பாத்துக்கலாம். உட்காரு. அந்த ஆள் கூட சேர்ந்து நல்லா பேச கத்துக்கடா. எடு போலாம். வாடா டேய், வாடா. கொஞ்சம் ஸ்டைல் பண்ணா உனக்கு பிடிக்காது.
சாப்பிட்டாலாம் இல்லையா அவ? டேய் ம்? வண்டியில வரும்போது கடைக்கு அட்ரஸ் சொல்றேன்னு ஒருத்தங்கிட்ட பேசிட்டே வந்தியா, அது யார் அது? அண்ணாமலை, நம்ம பால்கார அண்ணாமலை. பால்கார அண்ணாமலையா? அப்ப இந்த அண்ணாமலை யாரா? எங்க சொல்றோம்? எங்கண்ணே? அதுடா. அட நம்ம அண்ணா. அவ பண்ண இங்க வந்தா? இந்த மாதிரி எல்லாம் கேவலமா முன்னாடி நடிக்காத, புரியுதா? அண்ணே, ஐயோ யார சொல்றது? இது இந்த இருக்கிற அண்ணாமலை. அவதான் நம்ம பால்கார அண்ணாமலை. யாரு? இதோ அண்ணன் பின்னாடி நிக்கிறாருல, அவர்தான். நே வாண்ணே, நான் இன்டர்வியூ பண்றேனே, வாங்க. ஓய் புலிமுட்டை. சின்னத்தா, ஹாய் என்ன புலிமுட்டை. ஜோடியா 2 பேரும் கிளம்பி வந்திருக்கீங்க? ஏதாவது விசேஷமா? ஆ, எனக்கு பிறந்த நாள், அதான் துணி எடுக்க வந்துருக்கிறோம். என்ன உங்களுக்கு பிறந்த நாளா? சொல்லவே இல்ல. ஏன் சின்னத்தா இப்படி எல்லாம் பண்றீங்க? ஓய், ஏன் பிறந்த நாள் அவன் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும்? அது கிடையாது. டேய் அண்ணாமலை உன் ஃப்ரெண்டு இருக்கிறாரா, போய் பார்த்துட்டு வந்துடலவா? வேணாம் இரு. நீ அண்ணாமோட பேசிட்டு இரு. நான் அண்ணாமலை போய் பேசிட்டு வரேன். டேய் உனக்கு தெரிஞ்சவருன்ற ஒரு வார்த்தை பேசிட்டு சொன்ன கேளுனே. அண்ணன் தனியா இருக்கல, நீ அவ கூட துணைக்கு பேசிட்டு இரு. நான் அங்க போய் பேசிட்டு வந்துடுறேன். பொறுமையா எங்க நின்னு பேசு, நான் வரேன். ஐயோ ஆளு வேற தடிமாடு மாதிரி இருக்கா, அடிச்சா தாங்க மாட்டேனே. ஹாய் அண்ணாமலை சார். ஹாய் சார். சாரி சார், நான் அண்ணாமலை இல்ல, அருணாச்சலம். சூப்பர் சார், நல்ல பேர் சார். அது சார் அண்ணாமலை அருணாச்சலம் ரெண்டுமே சூப்பர் ஹிட் சார். அது ரெண்டுமே ஹிட் இல்ல, அதனால சூப்பரா இருக்கும் சார். உங்களுக்கு என்ன வேணும்? ஐயோ தெய்வமே, கொஞ்சம் எதனாலும் சிரிச்சுக்கிட்டே கேளு தெய்வமே. தெய்வமே, தெய்வ தந்திய நான் வேணா காலைல விழுகிறேன் தெய்வமே. இப்பவே விழுகிறேன், இல்ல வெளியே போய் சூப்பரா விழுவேன். காலைல எத்தனை தடவை நான் விழுவேன், ஓகேங்களா? ஓகேவா சார்? எப்படியா சிரிக்கிறது? என்னன்னு சிரிக்கிறது? என் முன்னாடி காலையில புடவை எடுக்க உள்ள போனான், இன்னும் வரல. எதை எடுக்க போறா, எத்தனாயிரத்துக்கு எடுக்க போறான்னு ஒன்னும் புரியாம பிரசவ வார்டுல வெளியே நிக்கிற மாதிரி நிக்கிறேன் நானு. எனக்கு எப்படி சிரிப்பு வரும் சொல்லு? எப்படி சிரிப்பு வரும்? சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், சாவடிக்காதீங்க சார். என்னைய தயவு செஞ்சு நான் கேட்கறேன். நான் வேணா கிச்சிச்சு மூட்டமா ஏய், ஏய், பையடு. சரிங்க சார், ப்ளீஸ் சார், கால் உழுகுற சார், ப்ளீஸ் சார். யாரத்தா அது? சின்னத்தா அவ்வளவு சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காரு, அவரு நான் அவ்வளவு சீரியஸா பேசுறாரு. தெரியலையே, வரும்போது தான் சொன்னான். யாரோ அவன் ஃப்ரெண்டா, பால்கார அண்ணாமலையா. அவன் ஃப்ரெண்டா பாறேன், அவனுக்கும் இவனுக்கும் எவ்வளவு வயசு வித்தியாசம் பாறேன். இவனடானா சிரிச்சு சிரிச்சு பேசுறான், ஆனா அவன் ஃப்ரெண்டு முதல்ல ரியாக்ஷனே இல்லையே. எனக்கு இது போதும் சார். ஓகே சார், ஆல் தி பெஸ்ட் சார். அசத்துங்க சார், சூப்பர் சார், நல்லா வருவீங்க சார். ஒய்ஃப் நல்லா யோ, பாருங்க. நானே நொந்து போய் நிக்கிறேன், எங்கே அசத்துறது? சரி சார்.